ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரேஷு லைஃப் ஸ்டைல் வாக்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன். தம்ப்நெயில் பார்த்து எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி வந்து பாய் வீட்டு சிக்கன் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பாய் வீட்டு கல்யாணத்துலலாம் கீ ரைஸ்க்கு பரோட்டாக்கெல்லாம் இது தாங்க போடுவாங்க. சிக்கன் குருமா, மட்டன் குருமா எல்லாமே இது ஒரே பேட்டர்னில் தாங்க செய்வோம். இன்றைக்கி வந்து நான் சிக்கனில் செஞ்சுருக்கேன். ரெசிபி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். பரோட்டா கூட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருந்தது. பொட்டேட்டோ அண்ட் சிக்கன்லாம் சாஃப்டாக செம்மையாக இருந்தது. கிரேவியோட மேரினேட் ஆகி அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டே இருக்கலான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறது ரெசிபி பார்க்கலாமாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கணும். பேன் எடுத்துகிட்டு ஆயில் 50 ml, அதுக்கப்புறமா கீ ஒரு 2 ஸ்பூன் கீ போட்டுட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் 4 போட்டுக்கலாம். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அது போட்டுட்டு வெங்காயம் வணங்குறதுக்காக கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதுவும் வெங்காயத்தோடு நல்லா வணக்கிக்கணுங்க. ஸோ நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வணக்கிக்கணும். இப்போ வந்து நம்ம ஆயிலோடையே மிளகாத்தூள் போடும்போது கிரேவியோட கலர் வந்து செம்ம சூப்பராக வருங்க. அதுக்காக இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 kg சிக்கன் வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து போன் இருக்கிற பீசஸ் போட்டால் சூப்பராக இருக்கும் கிரேவிக்கு. அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தனியாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டை லவங்கத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 6 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா சோட்டே பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கணும். கர்ட் வந்து ஒரு கப் ஆஃப் கர்ட் நான் எடுத்திருக்கேன். கர்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா இதாகி கிரேவி அவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 4 பொட்டேட்டோஸ் வந்து பீல் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். என்னென்ன பெருசாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஒரு 5 மினிட்ஸ்லேயே. இப்போ வந்து ஒரு சின்ன சைஸ் லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுருக்கலாம். பெரிய சைஸ் லெமனாக இருந்தால் ஒரு 1/2 லெமன் போட்டால் போதும். நான் சின்ன சைஸாக இருக்கிறதுனால ஒரு லெமன் போட்டுக்கிறேன். லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான தேங்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் 1/2 மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட நம்மளுக்கு கிரேவிக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கவர் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கணும். ஏன்னா பொட்டேட்டோஸ் இன்னும் வேகணும். நம்ம இது கவர் பண்ணி குக்கரோட மூடி போட்டும் வேக வைக்கலாம். அதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் சிக்கன் ஃபுல்லாக இதாயிரும், ஓவர் குக் ஆகி ஃபுல்லாக சிக்கன் உடஞ்சிரும். அதுக்காக நம்ம மூடி போடுறத விட இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி குக் பண்ணாலே பெஸ்ட்டு. மட்டன் கிரேவி செய்கிறதா இருந்தால் நம்ம மட்டன் தனியாக வேக வச்சு கூட செஞ்சுக்கலாம். இல்லைனா நம்ம கிரேவி பண்ணும்போதே மட்டன் கூட போட்டுட்டு விசில் விட்டுக்கலாம். மட்டன் வெந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும். மட்டன் கிரேவியும் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொட்டேட்டோஸ்லாம் வந்துருச்சு. கிரேவியும் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ மேரேஜ் ஸ்டைல் குருமா இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்கும் ரெசிபி. கீ ரைஸ் கூட அவ்வளோ காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீ ரைஸ் ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்யூச்சர் வீடியோஸில். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எல்லோரும் ரேஷு லைஃப் ஸ்டைல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சுட சுட கீ ரைஸ், அதோட சிக்கன் குருமா, அதோட பரோட்டா காம்பினேஷன் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அட்டகாசமாக இருந்தது டேஸ்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.